நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கியதற்காய் நன்றி. இயேசுவே, இன்றைக்கு நீர் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஆவியில் உற்சாகப்படுத்தினீரே நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு அக்கினி இங்கே இறங்கியிருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் சுவாமி அடியேனை மறித்து பரிசுத்த ஆவியானவர் நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, இந்த காலத்தையும் நேரத்தையும் உம்முடைய கருத்துக்குள்ளேயே நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, கேட்கின்ற இருதயம் செவிகள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக சுவாமி. மறுபடியும் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் வல்ல இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஆராதனை வேளையில் உண்மையிலேயே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டிருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நான் உணர்ந்தேன். எப்பயுமே அந்த ஒரு இது ஆவியானவர் இருப்பார். ஆனால் இன்றைக்கி எனக்கே ஒரு அசைவு இந்த இடத்துல உண்டானதை நான் உண்மையாகவே நான் பார்த்தேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. when there is a Holy Spirit there is freedom. இதைத்தான் ஐயா இப்போ சொன்னார். ஐயா ஜெபிக்கும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்களோ எனக்கு தெரியாது. அவர் கடைசி ஒரு வார்த்தை சொல்லும்போது நானும் எங்கள் அக்கா பொண்ணு பக்கத்தில் சபிதாவும் பார்த்துக்கிட்டோம் ஒருத்தர். ஏன்னா எப்படி ஆகிலும் நான் கொண்டு வர்ற கர்த்தருடைய வார்த்தை ஒன்று எப்படியாவது அந்த வார்த்தை லீடிங் பண்ணுகிற சபிதாட்ட வந்துடும். இன்றைக்கி ஐயா மூலமாக அது வந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையை குறித்து நான் தைரியமாய் சொல்லுவேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே என்ன உண்டு? விடுதலையும் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு மனுஷனுடைய ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை என்று வேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறியும் என்று வேதத்தில் தெளிவாக நம்மளுக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் வார்த்தை தெளிவாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:11. மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். பாருங்க, மனுஷனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி அது மனுஷனுக்குரிய கிரியைகளை தான், செய்கைகளை தான் அறிய முடியும். ஆனால் ஒருவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருந்தால் மாத்திரமே நிச்சயமாக அவன் கர்த்தருக்குரியவைகளை அறிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் மனுஷனுடைய ஆவி நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. அந்த ஆவி
மாம்சத்துக்குரியவைகளையும் உலகத்துக்குரியவைகளையும் சிந்தித்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஆவிக்குரியவைகளே சிந்தித்து கொண்டிருக்கும். வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:6 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். வேதத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷருக்குள்ள ஆவி மனுஷனுடைய கிரியைகளின் செய்கைகளை மாத்திரம்தான் அறிய முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவி கர்த்தருக்கு ஏற்றவைகளையே அறிய முடியும். இன்றைக்கும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மாம்சத்திற்குரியவர்களா? ஏனென்றால் மனுஷனுடைய ஆவி மாம்சத்துக்குரியவைகளையும் உலகத்துக்குரியவைகளையும் சிந்தித்து கொண்டே இருக்கும். எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம், இந்த பணத்தை வாங்கி அங்கே என்ன செய்வோம், இதை எப்படி பெருக்குவது, பொருளை குறித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மாம்ச சிந்தை அதனுடைய முடிவு அழிவை கொண்டு வருகிறது என்பது வேத சத்தியம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்துக்குரியவர்கள் உலகத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள், ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பற்றி பேசவும், இயேசுவின் சிந்தையும் இயேசுவின் நாமத்தை பற்றி விசுவாசிக்கிறதும், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு வல்லமை உள்ளவர், இந்த இயேசுவை எந்த இடத்துல கொண்டு செல்லலாம், இயேசுவின் நாமத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்கலாம், இந்த நாமத்தை கொண்டு எத்தனை பேருக்கு சுகம் கொடுக்கலாம் என்று சிந்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? மாம்சத்திற்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா? ஆனால் மாம்ச சிந்தை என்றால் மரணம், அது அழிவை கொண்டு வரும். ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் நல்ல பிஸ்னஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் பகலெல்லாம் என்ன செய்வாராம்? 10 மணி வரையிலும் பிஸ்னஸ் செய்து கொண்டே இருப்பாராம். அது மாறி இரவெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி கொண்டே இருந்த பொழுது ஒரு நாள் அந்த பிஸ்னஸில் வீழ்ச்சி உண்டானது. என்ன தெரியுமா செய்து கொண்டாராம்? அவரால் தாங்க முடியல. கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? தன்னையே அழித்து கொண்டார். அந்த அழிவு தான் இந்த மரணம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரே நாளில் வீழ்ச்சி. ஏனென்றால் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த சிந்தையாகவே இருக்கிறோம் நாம். நான் மானாமதுரையில் வேலை பார்த்த பொழுது அங்கெல்லாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது என்னுடைய சிந்தையெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு என் சிந்தையே மாறிவிட்டது. எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்லலாம்? என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் இயேசுவை பற்றி கேட்பார்களா? இன்றைக்கு நான் எத்தனை பேரிடம் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன்? ஒருத்தருடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டும், அந்த பாரத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் படுகின்ற கவலைகளை கேட்டு நான் அவர்களுக்கு தாகத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட சிந்தையே எனக்குள்ளாக இருக்கும். எத்தனை நேரங்கள் டிராவல் பண்ணும் பொழுதெல்லாம் உலகத்தை குறித்தும் மாம்சத்தை குறித்தும் பேசுவது இல்லை. நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறினால்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆவியானவரால் தொடப்பட்டிருக்கிறீர்கள். ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் உங்களை ஆவியினால் அக்கினியினால் நிரப்பி இருக்கிறார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் வேதத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:9 வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்தவ பிள்ளைகள் இல்லை என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைகள் இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அநேக சகோதரிடத்தில் நான் பேசுகின்ற பொழுது என்னிடத்தில் கர்த்தருடைய ஆவி இருக்கிறது என்று பேசிக்
பேசிக்கொள்ளுபவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மாம்சத்திற்குரியதாகவும் உலகத்திற்குரியதாகவும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சார்ஜ் இல்லாமல் இருக்கிறாங்க. செல்லுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எவ்வளோ துடிக்குது மனசு? ஒரு செல்லுக்கு சார்ஜ் இல்லைன்னு சொன்ன உடனே பைத்தியமே பிடிக்குது. அன்னைக்கு செல்லு கையில் இல்லைன்னா பைத்தியமே பிடிக்குது. கர்த்தருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தா அநேகர் இன்றைக்கு மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார். வாசிங்க யோவான் 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. போதுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், வேதம் நம்மளுக்கு சத்தியம் சொல்லி கொடுக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லி கொடுக்கிறது. முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆவி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஜீவன். அதனுடைய முடிவு சமாதானம். இன்றைக்கு காலையில் தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட எனக்கு பரிபூர்ண சமாதானம் இருக்கிறது. இன்றைக்கு உலக மனிதர்கள் தேடி போவதெல்லாம் உலக சமாதானத்தை தான். எனக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். ஒரு மனுஷர் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலக மனிதர்கள் எத்தனை ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் அவன் பாய் போட்டு படுத்து தூங்கும் போது இரவில் நல்ல சுகமான நித்திரை வரும் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் தான் அந்த காரியத்தை யோசித்ததுண்டு. கர்த்தர் என் வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நேற்று தான் என் மாணவிகளிடம் சொன்னேன், சந்தோஷம் என்பது ஒரு நிமிஷத்திற்குறியில் மறைந்து போகும், ஆனால் சந்தோஷம் என்பது ஆண்டவரிடத்தில் உண்டு. அந்த சந்தோஷம் மூலமாய் கிடைக்கக்கூடியதான் சமாதானம். எத்தனை கோடியை கொடுத்தாலும் இன்றைக்கு சமாதானத்தை கடையில் வாங்க முடியாது. காசை கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் சில காரியம் முடியும், சில காரியம் முடியாது. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? முடியாது. மணலை எண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தால் எல்லாவற்றையும் முடிக்க அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லையும் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு இன்றைக்கு நான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நித்தமும் அதிகாலை ஜெபத்தை மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஆண்டவரே, இந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாம்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறனால தான் உலகத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை ஒடிப்போம், எண்ணத்தை செய்வோம், பணத்தை எப்படி சம்பாதிப்போம், இந்த பொருளை எப்படி வாங்குவோம், இப்படியாகவே யோசித்து கொண்டிருந்தால் அதனுடைய முடிவு அழிவு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற வார்த்தை எச்சரிக்கையான வார்த்தை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? வார்த்தையை அசட்டை பண்ணுகிறதுனால தான் இன்றைக்கு அனைவருடைய குடும்பங்களில் சில நினைக்க முடியாத சம்பவங்கள் நடக்கும்போது ஐயோ என்று கதறுகிற குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் ஆவிக்குள்ளே வளரணும்னா எத்தனை பேர் பேசுகிறீங்க? அப்பா அப்பா வந்தால் உலகத்திற்குரிய காரியம், அடுத்த வீட்டு காரியம், எதிர்த்த வீட்டு காரியம், எதிர்த்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கான், இப்படியே சிந்தித்து 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 அழிவை உங்களுக்குள்ளாகவே வருவித்து கொள்ளுகிறீர்கள். வளரணும், இப்படியே இருக்கக்கூடாது. நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். எனக்கு 2 காரியம்தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாரு. கர்த்தருடைய ஆவி, ஒரு சகோதரிகிட்ட கேட்டு, தேவனுடைய ஆவி எனக்குள்ளே இருக்குன்றாங்க. ஆவிக்குள்ளே இருக்கிறவங்க அடக்க பழகணும், கண்ட்ரோலிங் இருக்கணும். நான் எந்த இடத்துலையும் வீணாக பேச மாட்டேன். சில இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளுங்க. எந்த இடத்துல வாயை திறக்கணுமோ நீங்கள் பேசுங்க, திறக்க வேண்டாத இடத்துல நான் திறக்க மாட்டேன். வீணான காரியங்களையும் சிந்தித்து கொண்டு
வீணான மாம்சத்திற்கு ஒரு காரியத்தினால ஓடிக்கொண்டு இருக்கிற சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாக இல்லாமல் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு செல்லுக்கு சார்ஜ் போடணும்னா எலக்ட்ரிக்கில் அதை என்ன செய்யணும், நீங்கள் அந்த பின்னை போடணும். இன்னும் மறுபின்னை என்ன செய்யணும், நீங்கள் செல்லில் போடணும், கனெக்ஷன் கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் இல்லாததுனால தான் இன்றைக்கும் நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறீங்க. வளரணும். நம்ம வளராமையே தான் உட்கார்ந்துருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிதான் உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களுக்கு சமாதானம். நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா, நீங்கள் உங்களையே நிதானித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 2 காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். முதலாவது, மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் பெறுகின்ற ஞானஸ்நானம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். என்னங்க புதுசாக இருக்குது? நான் சொல்லலை, சத்தியத்தில் இருக்குது. நான் ரொம்ப தீவிரமாக ஆலோசிக்கும் போது இந்த வார்த்தை என்னோட இடைப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் யோவான் ஸ்நானன் என்ன செய்கிறாரு? எல்லாத்துக்கும் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குரியவங்களா மாம்சத்திற்குரியவங்களா, இந்த காரியத்தை வச்சு நீங்களே நிதானிக்கணும். ஆண்டவரே யோவான் ஸ்நானன்ட்ட இருந்தால் என்ன செய்கிறாரு? ஞான ஸ்நானம் வாங்குறாரு. அவருக்கே அந்த ஞான ஸ்நானம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எனக்கும் கட்டாயம் வேணும். அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவருக்கே அது அவசியமாச்சு. நம்மெல்லாம் மனுஷர்கள், நம்மளுக்கு கட்டாயமாக வேணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார் வாசிக்கலாமா? மத்தேயு 3:2 வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். போதுங்க. அன்றைக்கு யோவான் ஸ்நானன் என்ன சொல்லுகிறா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்திலே ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள்? பாவத்தை உணர்ந்தவர்களால் பாவத்தை அறிக்கையிடுவதற்கு நேரம் எங்கே வர்றாங்க? யோவான் இடத்துல வர்றாங்க. அங்கே யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? பெற்றிருக்கிறோம். சில பேருக்கு ஞானஸ்நானம் எதுக்கு வாங்குறோம்னே தெரியாது. பாவத்தை உணர்ந்தவர்களாய் மாத்திரமே, பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செய்தேனே என்று சொல்லி நீங்கள் இயேசுவின் பக்கம் திருப்பப்படும் பொழுதுதான் மனம் திரும்புதல். அந்த நிமிஷத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜலத்தினாலே ஞானஸ்நானம் நீங்கள் எடுக்கின்ற பொழுது அவர் பரிசுத்த இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். அவர் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர். அந்த ஞானஸ்நானம் எல்லாரும் வாங்கிட்டோம். ஆனால் சில பேருக்கு எதற்காக நாம் ஞானஸ்நானத்தை பெற்றோம் என்று கூட உணர்வு இல்லாதவர்களாய், மறுபடியும் மாம்சத்திற்குரியவர்களாய், உலகத்திற்குரியவர்களாய் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒரு பிரசங்கத்தில் அத்தனை பேருக்குள்ளே உணர்வு வந்துச்சுங்க. அத்தனை பேருக்குள்ளே உணர்வு வந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? யோவான் இடத்துல வர்றாங்க, பாவத்தை அறிக்கை இடுகிறாங்க, ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். தண்ணீர் என்பது நம்மளுக்கு ஜீவ தண்ணீர். ஜலத்தினால் பெறும் பொழுது அது ஜீவனுள்ளதா இருக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த நிமிஷத்துல தான் நீங்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் நீங்க கழுவி சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். சுத்திகரிக்கப்பட்ட நீங்க இன்றைக்கு மாம்சத்திற்குரிய ஆவிக்குரிய செயல்படுவது என்ன? மாம்சத்திற்குரியதையும் உலகத்திற்குரியது மறுபடியும் தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கமே, இதில் என்ன மிஸ்டேக் நடக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் மத்தேயு 3:11 வாசிங்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே, தண்ணீரினாலே, அந்த ஜீவனுள்ள தண்ணீரிலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். வாசிங்க. எனக்கு பின் வருகிறவரோ
ஆவியானவரோ என்னிலும் வல்லவராய் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் கவனிங்க, அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். வேதம் திட்டமும் தெளிவுமாக இயேசு வாழ்ந்த காலத்திலேயே யோவான் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஜனத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள், ஆனால் எனக்கு பின் வருகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்படி என்றால் நீங்கள் எந்த நிலையில இருக்கிறீங்க? எல்லாருமே மனம் திரும்பி தான் இருக்கும். இப்போ கேளுங்க சகோதரி சகோதரன்ட்ட, நான் ரட்சிப்பு அடைஞ்சிருக்கிறேன், சரி நல்லது தான், நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் கழுவிட்டார். அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல சாட்சி. வாசிக்கலாமா? மத்தேயு 3 வாசிங்க. அந்த 3, 16, 17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். போதுங்க, பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கரைக்கு வரும்போது தேவ ஆவி புறாவை போல் இறங்கி அவர் மேல் வருகிறதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், நீங்களும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுது தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் ஆவியானவரை நம்ம செயல்படுத்த விடலை, அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை. இதே நிலையில தான் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கும். ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. அவரை செயல்படுத்துறதும் செயல்படுத்தாமல் போகிறதும் உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. இந்த செல்லுக்கு சார்ஜ் போடும்போது தான் இதுக்கு உயிர், இது ஜீவன் பெறும். அப்படி என்றால் உலக பொருளுக்கே இது ஜீவன் என்றால், இன்றைக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்க தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்றுறீங்க, அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் போடுறது உங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடுது. மறுபடியும் உங்கள் செப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஆவியை என்ன செய்யக்கூடாது? அவித்து போடக்கூடாது. நம்மளுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கு எல்லாருமே நம்ம என்ன செய்கிறோம்? நாம் ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், நல்லதுதான். ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மறுபடியும் உலகத்துக்குரியவைகளையும் மாம்சத்திற்குரியவைகளையும் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ரோமர் 8:6 சொன்னபடி மாம்ச சிந்தை மரணம், அது அழிவை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதில் என்ன நடக்குது? உங்களுடைய செப வாழ்க்கை மறுபடியும் சார்ஜ் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். செல்லுக்கு சார்ஜ் ஏற்றலைன்னா செல்லு டெட்டு, அது செத்ததா இருக்கிறது போல, அது ஜீவனற்று போய் இருக்கிறதை போல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் செத்ததா இருக்கிறது. அதில் தான் யாக்கோபு 2:26 சொல்றாரு, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது. நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளரணும், செபிக்கணும். அதுக்கு தான் அநேக சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். செபிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் செபிக்கணும், இன்னும் செபிக்கணும், இன்னும் செபிக்கணும். ஆவியானவர் என்ன செய்யணும்? நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ரோமர் 12:11. ஆவியிலே அனலாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அப்ப அந்த அனல் வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சார்ஜ் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அந்த ஆவியானவரை நீங்க சார்ஜ் போட 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 உங்களுக்குள்ளே ஆவிக்குள்ளாக ஒரு அனல் உண்டாகும்.
இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரல. அங்கே யோவான் சொல்லுகிறா, நான் ஜனத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இன்றைக்கு என் அன்பு தேவ ஜனமே, நீங்க பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா என்று ஆண்டவர் உங்களை குறித்து கேட்பாரானால் எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? அநேகர் சொல்லலாம், மாம்சத்துக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் தான் பரலோக ராஜ்யம் போகணுமா என்று. நானும் தான் மாம்சத்திற்குரியவளாக இருந்தேன். ஆண்டவரிடம் தாகமாய் கேட்டேன். கேளுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் ஊற்றுவா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய். அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. அவருடைய நாமத்தை கொண்டு ஞானஸ்நானம் பெறும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்குவார். இந்த செல்லை 100க்கு மேலே சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னாகும் சொல்லுங்க? அக்கினியாக மாறிடும். அப்படியே கொஞ்சம் கொதிக்கும். கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, சார்ஜ் போட போட பார்த்தீங்கன்னா அது என்ன செய்கிறோம்? வெடிச்சிடும், ஃபயர் ஆயிரும். அந்த அக்கினி உங்களுக்குள்ளே இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லைனா ஒன்றும் இல்லை. என்னை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஜம்முன்னு தெரியுது, அப்படிதானே? ஆனால் எத்தனை சூழ்நிலைகளை எங்களை இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் எனது கணவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை சூழ்நிலைகள் வரும். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைக்கு இவ்வளோ போராட்டம் வருதுன்னா சாதாரண ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ போராட்டம் வருங்கிறத நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. ஆவியை உயிர்ப்பித்து வேணும் என்றால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நீங்கள் பெற வேண்டும். அதனால தான் அங்கே அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. எடுத்து வாசிக்கலாமா? முடிக்கலாம். அப்போஸ்தலர் 19:2 வாசிங்க. நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். எபேசில் உள்ள சீசர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களான்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நாங்கள் கேள்விப்படவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத நாங்க கேள்விப்படவே இல்லை என்றாங்க. அடுத்து அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். பாருங்க, அப்போ கேட்கிறாங்க, நீங்க அப்ப எந்த இதுல ஞானஸ்தானம் பெற்றீங்க? அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றுட்டோம். நாங்க பாவத்தை உணர்ந்துட்டோம், பாவத்தை அறிக்கையிட்டுட்டோம், இயேசுட்ட நாங்க மனம் திரும்பிட்டோம், அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தாச்சு. அடுத்து வாசிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். போதுங்க, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள். இந்த ஞானஸ்தானம் எல்லாரும் பெற்றிருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் பவுல் எல்லார் தலையிலையும் கையை வைக்கும் போது எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 1:4 சொல்லப்படுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. நான் இன்றைக்கு சொல்கிறேங்க, நான் மாம்சத்திற்குரிய உலகத்திற்குரிய தேடும் பொழுது இருந்த பலன் நான் ஆவிக்குள்ளே வந்தபோது கர்த்தர், நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் அவர் என்னைய ஓட விட்டுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. நீங்கள் ஓடுறதில்ல, உங்களை ஓட வைக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா அந்த வருஷம் முழுது நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என் கால்களை இன்னும் மான் கால்களை போலாக்குங்கப்பா. ஏன்னா என் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன், நெருக்கடி, இதன் மத்தியிலையும் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சில நேரம் நானே எனக்குள்ள மனசுக்குள்ளே சிரிச்சுக்குவேன். ஆண்டவரே, பாட புஸ்தகத்தை தான் எடுத்து படித்தோம், பின் வாழ்க்கை ஃபுல்லாக பைபிளை தூக்கிக்கிட்டே படிக்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நானும் என் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன். இந்த ஞானஸ்நானம் நீங்கள் பெறணும். அன்றைக்கு யோவான்னு சொன்னார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும்
உங்களுக்கு அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இங்கே பவுல் அழகா சொல்கிறாரு, அப்போ நீங்கள் அந்த ஞானஸ்நானம் பெற்றீங்களே ஜலத்தினால, நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க, ரைட்டு தான். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் பெறணுங்கிறத சொல்கிறார். அதனால் நம்பாதீங்க. ஒரு உலகத்திற்குரிய மனுஷரிடத்துல நீங்கள் போய் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவி இருந்தால் தான் பரலோக ராஜ்யம் போக முடியுமான்னு கேட்பாங்க. இல்லை, வேத சத்தியத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கவனித்து அதன்படி நடக்க வேண்டும். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியை நாளாக எங்கேயும் போய் பெறல. அறை வீட்டை பூட்டி கொண்டு, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அறை வீட்டை பூட்டி கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே நீர் மெய்யான தேவன் என்றால், உயிருள்ள தேவன் என்றால் எனக்குள் இப்பொழுது வாரும் என்று சொல்லி ஆண்டவர் அதே இடத்துல என்னை நிரப்பினார். ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தா. பரிசுத்த ஆவி பெற்றவர்கள்னா ஆவிக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வேணும். மனுஷரிடத்துல வாயை அளப்பாதிருங்கள். ஆவியின் கண்ட்ரோல் நம்மளுக்கு வேணும். ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறார்னா பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது ஒரு விசேஷித்த பலன் உண்டாகும். நான் சில நேரங்களில் என் வேலை நிமித்தம் சரீரத்தில் ரொம்ப பலவீனப்படும் பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகமான ஆவி, ஒரு புதிய பலன் உண்டாகிறதை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேங்க. என்னுடைய ஜெப அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியை ஞானஸ்நானம் பெற்றதற்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யணும்? இந்த செல்லுக்கு சார்ஜ் கொடுக்கணும். நீங்கள் மரண பரியந்தம் வரையிலும் நீங்கள் சார்ஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆவியில் என்ன செய்யணும்? நீங்கள் அனலாக இருந்து அந்த அனல் உங்களுக்குள்ளே அக்கினியாக இருக்கணும். அப்பொழுதுதான் இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. உங்களை கொண்டு ஆண்டவர் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க நினைக்கிறார். உங்களை கொண்டு சுகம் கொடுக்க நினைக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மந்தமாகவே உட்கார்ந்துருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறினது. என் வாழ்க்கையே மாறினது. மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. இன்னொன்று சொன்னால், நான் ரொம்ப பிடிவாதம் பண்ணுவேன். என்னுடைய தகப்பனார் வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் உண்டு. ஆனால் இன்னைக்கு நினைப்பேன், அந்த பிடிவாதத்தை தான் கர்த்தர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினைப்பேன் நான். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம எத்தனை பேர்கிட்ட போக போகிறோம்? உங்களை கொண்டு கர்த்தர் ஜனங்களுக்கு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு விடுதலை கொடுக்க வேணும் என்று சொல்கிறாரு. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி அக்கினியாக இருக்கும் பொழுது எந்த இடத்துல எல்லாம் போறீங்களோ நீங்கள் விடுதலை கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்கினியின் தேவன் அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பா. ஹல்லேலூயா. அப்போ என்ன ஞானஸ்நானம் பெறணும்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறணும்னு சொல்லி பவுல் வலியுறுத்துறாரு. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு தெரியும், அநேக முறை சொல்லியிருந்தாலும், ஏன்னா ஆவியானவர் ஒரு 6-7 மாதத்திற்கு முன்பாக திடீரென்று ஒரு மகள் ஒரு மாதிரி நிலைமைக்கு போய்விட்டாள். அந்த இடத்துல நான் ஏதோ சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். திடீர்னென்று அந்த மகளுக்காக ஜெபிக்கும்படி என்னை அழைத்தார்கள். அப்பொழுது அந்த இடத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே, இந்த இடத்துல நான் உபவாசம் எடுக்கலை, ஆனால் அதிகாலை ஜெபிச்சுட்டே, இப்போ நான் போகலாமா வேண்டாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ போ என்று சொல்கிறாரு. சரி ஆண்டவரே, போகிறேன். அப்போ நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, சுற்றி இருக்கிற இந்த ஜனங்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படி இப்பொழுது உம்முடைய வல்லமையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் அந்த பிசாசை துரத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவரே இவ்வளவு தானா அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர்கிட்டே கேட்பேன், இவ்வளவு தானா அப்படின்னு கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், அவ்வளவு தான். எல்லோரும் கையை தட்டுவோமே. இன்றைக்கி பாருங்களேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்குள்ள தேவ ஆவியும் அக்கினியும் இருக்கணும்.
அப்போ போகும்போது தான் என்ன செய்யும், அந்த பிசாசு ஓடும். அதனால தான் பவுல் நிறைய பிசாசுகளை துரத்துனாங்க. பரிசுத்த ஆவி அவருக்குள்ளே இருந்ததுனால தான் என்ன செஞ்சாங்க, அங்கே பிசாசின் கட்டுகள்லாம் அறுக்கப்பட்டுருச்சு, வியாதிகள் குணமடைஞ்சிருச்சு. ஆனால் பாவத்தினுடைய உணர்வு இல்லாமல், அந்த ஞானஸ்நானம் இல்லாமல் டைரெக்டாக பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எந்த நிலையில் இருக்கோன்னு கொஞ்சம் சோதித்து பார்க்குறீங்களா? ஆண்டவரே, நான் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நான் இன்னும் நினைப்பேங்க, இன்னும் அந்த செபத்தை மட்டும் விட மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, இரவு 11க்கு படுத்தாலும் சரி, ஆண்டவர் அழகாய் காலையில் என்ன செஞ்சிருவார், தட்டி எழுப்பிடுவார். எந்திரி மகளே, ஒரு புது பலன் உண்டாகும். ஆண்டவர் இடத்துல பேசுகின்ற ஒரு அனுபவம் இருக்கே, சொல்லவே முடியாதுங்க. அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். செப வாழ்க்கை மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை சார்ஜை போடுற மாதிரி ஒரு தொடர்பு லிங்க் ஏசுட இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சார்ஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்வா, அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பா. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கே இன்னும் சோம் இல்லாமல் இருக்குது, எனக்கே இன்னும் விடுதலை இல்லாமல் இருக்குது. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சார்ஜ் போடணும். நிச்சயமாக சார்ஜ் போட்டால் தான் ஆவியில் அனலை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அக்கினியினுடைய அபிஷேக வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆவியினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் சார்ஜ் பண்ணணும். இதுக்கு 2 நாள் சார்ஜ் பண்ணலைன்னா இந்த செல்லு டெட்டு, அப்படி தானேங்க, இது ஒன்றுக்கும் யூஸ் ஆகாது. அப்போ அதுக்கு மட்டும் வேகமாக பின்ன எடுத்து டக்குன்னு என்ன செய்கிறோம், எலக்ட்ரிக்கில் கொடுத்து வேகமாக செல்லில் கனெக்ஷன் பண்ணுறோமே. ஆண்டவர் என்ன கேட்குறா, நீ என்னோடு என்ன செய்யணும், ஒரு கனெக்ஷனில் இருக்கணும், ஒரு தொடர்பில் இருக்கணும். இன்றைக்கு உலக மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் 24 மணி நேரமும் இந்த செல்லிலே மனிதர்களை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார்கள், மனிதரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் காலத்தையும் நேரத்தையும் உங்களுக்கு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி இந்த செல்லை பயன்படுத்துகிறீங்க? இன்னைக்கு நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்களாக மாற போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால் கர்த்தருடைய ஆவியை பெறணும். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் எந்த இடத்துலலாம் போகிறீங்களோ அங்கே நீங்கள் விடுதலை கொடுக்க முடியாது. வசனம் அப்படி சொல்லலை. எங்கேயோ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அப்பதான் நீங்க எல்லா இடத்துக்கும் போகும்போது செவிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், விடுதலை கொடுக்கிறவர் இருக்கிறார். இல்லைன்னா இந்த மந்திரவாதி கதை தான், பவுல்ல நடக்கிற மந்திரவாதி கதை தான். பொல்லாத ஆவியை போய் மந்திரவாதம் பண்றவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவின் நாமத்தை துணிகரமாக சொல்லி, அது சொல்லுது, பிசாசு பேசுது, இயேசுவை எனக்கு தெரியும், பவுலையும் தெரியும். ஏன்னா பவுலுக்குள்ளே இருக்கிறது யாரு, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவனுக்குள்ள பவுலுக்குள்ள இயேசு கிறிஸ்து என்பது எனக்கு தெரியும். நீ யாரையா என்னை துரத்துறதுக்கு? பீறி போற்றும் தெரிஞ்சுக்குங்க. பிசாசு சாதாரணமான ஆள் இல்லை. நான் துணிஞ்சு கையை வச்சிருவேன். கர்த்தருடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்கு. என்ன செய்ய முடியும்? இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாட்களில் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். மனம் திரும்புவதற்கென்று நம்ம ஜலத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோம், நல்லது தான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவி எதுக்கு தெரியுமா? நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் திருப்பி நீங்கள் மாம்சத்திற்குள்ளாக உலகத்திற்குள்ளாக போகாதபடிக்கு நீங்கள் தவறு செய்யும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். நிச்சயமாங்க, நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு சிறிய காரியத்தை என் சிந்தையில் கொண்டு வந்தால் கூட அடுத்த நிமிஷம் பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிறேன், என் சிந்தையை கெடுக்க வருகின்ற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. அந்த தைரியம் இருக்கா நம்மளுக்கு? கர்த்தர் நம்மளுக்கு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை கொண்டு துரத்துங்க. பிசாசுகள் அலற ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம எப்படி இருக்கோம்? பிசாசை பார்த்து நம்ம அலறி அடித்து ஓடிக்கிட்டு இருக்கோம். போராட்டத்தையும் பிரச்சனையும் பார்த்து நம்ம ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நீ அதை துரத்துன்னு சொல்கிறாரு. நம்ம என்ன செய்கிறோம்? அவனை நம்மளை துரத்த விட்டுக்கிட்டு இருக்கோம்.
அல்ல இல்லையா? வேடிக்கையாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அதனால் ஆண்டவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, எனக்கு உண்மையிலே இன்றைக்கி ஐயா இந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ஆண்டவரே இந்த இடத்துல நிச்சயமாகவே நீங்கள் எங்களோட கூட இருக்கிறீங்கிறத நான் உணர்ந்தேன். போன தடவை உபாச கூடத்தில் வரும்போது சபிதா மூலமாக ஒரு வசனம் அப்படியே வெளிப்பட்டது, நான் எடுத்துகிட்டு வந்த அந்த செய்தி இருந்தது. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவர் என்று. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? என்கிட்ட சொன்னபடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எல்லாரும் எந்திரிச்சு முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இங்கேயே உங்களை நிரப்புவார். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்வீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் வியாதிகளை குணமாக்குவேன் ப்ராமிஸ் பண்ணுறார். இந்த இடத்துல நிச்சயமாக வியாதிகளை ஆண்டவர் குணமாக்குவார். எல்லாரும் இப்போ சார்ஜ் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. பலவீனமாக இருக்கிறவங்க, என் பிரச்சனை எப்படி மாறும், என் கடன் பிரச்சனை எப்படி மாறும், என் சரீரத்தில் பலவீனம் இருக்குது. நிச்சயமாகவே சொல்கிறேன், நீங்கள் பலவீனமாக வந்திருக்கலாம், உங்கள் பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நீங்கள் விட்டு கொடுங்க, இன்றைக்கி விட்டு கொடுங்க. உங்களுடைய கிரியைகள்லாம் அழிக்கும்படியா நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் சொல்லும்போது ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? கண்களை மூடுவோம். எல்லாரும் சில நிமிஷம் நம்ம அப்படியே அமைதியாக நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இத்தனை நாள் நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன்ப்பா, நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி மார்த்தட்டிக்கிட்டு இருக்கேன், அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கி நான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை முதல்ல தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் காலையில் என்னிடத்தில் பேசினார். இந்த ஜனங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை என்னிடத்துல அவங்க விட்டு கொடுக்கும்போது தான் நான் என்ன செய்வேன், பரிசுத்த ஆவியினால் நான் உங்களை நிரப்புவேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நிச்சயமாகவே ஆண்டவர் நிரப்புவார். எல்லாரும் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்களேன், பரிசுத்த ஆவியை மழையை போல உங்களுக்கு ஊற்ற போகிறாரு. சில பேர் பலவீனமாக வந்திருக்கலாம், சில பேர் வியாதியோடு வந்திருக்கலாம், சில பேர் மனவேதனையோடு வந்திருக்கலாம், சில பேருக்குள்ள பெருமை, பொறாமை, எரிச்சல், கசப்பு, சண்டைகள், பிரிவினைகள், பொல்லாத ஆவிகள், பில்லி சூனியங்கள், குறி சொல்லுகிற ஆவி எல்லாம் இப்போ ஓட போகுது. எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் இயேசு இடத்துல கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள என்ன ஆவி இருக்குது, நான் ஆவியை உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு எனக்குள்ள என்ன இருக்குது கேளுங்க. நீங்கள் கேட்டால் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு. நான் சுகப்படுத்துவேன், உனக்கு அற்புதம் செய்வேன். ஒரு விசேஷித்த ஆவி இப்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுவேன்னு சொல்கிறார். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உங்கள் மனசில் பேசுங்க. ஆண்டவர் பேசுவார். நீங்கள் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து நில்லுங்க. உங்களுக்கு சொல்ல முடியாத பாரங்கள் இருக்குது, கடன் பாரங்கள் இருக்குது, சில நேரங்களில் பிள்ளைகளை குறித்த பெரும் கவலை மனசை அழுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்குள்ள உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நீங்கள் இதயத்தை திறந்து நிற்பீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்பொழுது எல்லாரும் இன்னைக்கு உணரணும், ஆண்டவரே எனக்குள்ள என்னப்பா இருக்குது, நான் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி எனக்குள்ள என்ன இருக்குது, நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒப்பு கொடுக்கலைன்னா, நீங்கள் விட்டு கொடுக்கலைன்னா ஆண்டவரும் இங்கே உங்கள் மேலே வருகின்ற அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி வராமல் மாமிசம் உயிர் படைய விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஆவியானுடைய ஆளுகை இருக்காது. அது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்கிறாரு. ஒரு நிமிஷம் நான் அமைதியாக இருக்க போகிறேன். நீ இன்னைக்கு உங்களுக்குள்ள பெருமை இருக்கலாம். வேண்டாம் மகளே, சகோதரியே, சகோதரனே, பெருமை வேண்டாம்.
நன்றி ஆண்டவரே. அது ஒரு ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே என்ன செய்யும்? உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுத்துக்கொண்டே இருக்கும். கோபம் இருந்துகிட்டே இருக்கும். பிறருக்கு தீமை செய்கிற ஆவி, பிறரை அழிக்கிற ஆவி, பிறரை கண்டாலே எரிச்சல் படுகிற ஆவி, சில பேரை வஞ்சிக்கிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி இந்த இடத்துல ஓட போகுது. பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க விட்டு கொடுங்க, நில்லுங்க. 2 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கக்கூடிய கிரியைகள் என்ன, வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, நான் உணரணும். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பாவம் என்ன, ஜென்ம ஸ்பாவம் மாறணும். கர்த்தர் மாத்த போறாரு. இப்பொழுதே எல்லாரும் மேலையும் ஆவியானவருடைய மழை ஊற்றப்பட போகுது. மறுபடியும் ஆவியை பெற்றவர்கள் அக்கினியாய் ஆண்டவர் இறங்க போகிறார். வியாதிகள் குணமடைய போகிறது. பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு ஓட போகிறது. அவருடைய நாமத்தை கொண்டு சொல்லும் பொழுது இங்கே கட்டுகள் எல்லாம் மறுக்கப்பட போகிறது. எல்லாரும் தின்மாரியின் அபிஷேகம் எல்லார் மேலையும் இந்த நேரத்துல பெருமை ஆவி ஓடி இயேசுவின் நாமத்தினாலே ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் தின்மாரியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு மாம்சமான யாவும் ஓடி இயேசுவின் நாமத்தினாலே அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. நதியாக மாற்றுகிறார். ஆவியே ஓடு, வஞ்சிக்கிற ஆவியே ஓடு, குறி சொல்லுகிற ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவி ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க செய்கிற ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. வெள்ளி சூனியம் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஊற்றுங்க ஆண்டவரே, fill பண்ணுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of new Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மழை ஊற்றப்படட்டும். இந்த இடத்துல இயேசுவே ஊற்றுவீராக துரத்துங்க இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே, கோபத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். பிள்ளைகளுக்குள்ள புகழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. பொல்லாத ஆவியே, பிள்ளைகளை தூக்கத்தை கெடுக்கிற, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவர்கள் அபிஷேகத்தினால் அக்கினியினால் கர்த்தர் நிரப்புகிறார். குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை இன்று கர்த்தர் தலைகீழாய் மாற்ற போகிறார். கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் இந்த நாளிலே அற்புதத்தை செய்கிறார். பிள்ளைகளுடைய வாழ்வு மலரும். ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. பெருமை நாவே ஓடு. ஜென்ம ஸ்பாவங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மந்திரவாதங்கள், வெள்ளி சோனியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு என்று இயேசுவின் அலை கொடுக்கிறேன். ஆவியானவர் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. அக்கினி, தேவனுடைய அக்கினி கட்டுகளை அறுக்கிறது. தூக்கமில்லாத சகோதரியே, கர்த்தர் உனக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். இந்த நாளிலிருந்து சுகமாய் தூக்கமாய் ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. ஒரே சந்தரவரவர திருமண காரியத்தை தடைபடுகிற பொல்லாத ஆவியே, கர்ப்பத்தின் கனியை கொடுக்க விடாதபடி அடைக்கிற ஆவியே ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பத்தை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடைபடுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவனிடத்தில் ஒப்புரவாகு. கணவன் மனைவியாய் நீ தேவனிடத்தில் ஒப்புரவாகு. கிறிஸ்துவினிடத்தில் ஒப்புரவாகு. கணவன் மனைவியாக ஒப்புரவாங்க. கர்ப்பத்தின் கனியை இந்த நாளில்
உனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். தீரக்கரபரி சதரபரம். ஆவியே, ஆவியே ஓடு, பொல்லாத ஆவியே ஓடு. மனுஷனுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியே ஓடு, இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கே ஆண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை உண்டாகட்டும், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஓடட்டும், ஓடட்டும், இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power, receive the fire, receive the fire. அக்கினியால் நிரப்புகிறார் ஆண்டவர். உங்கள் ஆவியில் அனலை பெற்று அக்கினியாய் கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். ஒரே சத்தரை பக்கரபரபரபரி சதரப. ஆவியில் அனலை பெற்றுக் கொள்கிறீர்கள், ஆவியில் அக்கினியை பெற்றுக் கொள்கிறீர்கள். புறப்பட்டு போ. ஆண்டவர் சொல்கிறார், சகோதரியே, நீ ஜனங்களுக்குள்ள விடுதலை கொடுக்கிறவளாய், சுகம் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஞானஸ்தானத்தை இப்பொழுது உனக்கு ஊற்றுகிறார், கொடுக்கிறார். ஒரே சத்தரபரி கபரபரபா. சாத்தானே ஓடு, சாத்தானே ஓடு. தேவ பிள்ளைகள் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு கர்த்தர் உன் கர்ப்ப பையை பலப்படுத்துவா. இன்றைக்கு கர்த்தர் உன் கர்ப்ப பையை பலப்படுத்துகிறார். முடியாது என்று டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே முடியும், என்னாலே முடியும். உன் கணவன் மனைவிக்குள்ள இப்பொழுது ஒப்புரவின் ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மனத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஒப்புக்கொடு, கணவன் மனைவியாய் ஒப்புக்கொடுங்க, தேவனிடத்தில் சரண்டராங்க, அர்ப்பணிங்க. ஒரு ஸ்டாந்தரபரி கபரபரபா. கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே, கட்டுகள் அறுக்கப்படட்டும். தீராத வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுவதாக. தேவ பிள்ளையை கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சும்மா நிக்காதீங்க. ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். பேசுங்க அந்நிய பாஷையில, பேசுங்க அந்நிய பாஷையில. தேவன் அக்கினியாய், அக்கினியாய் தடத்துல உங்கள் மேல போட வந்தேன் என்று சொல்லுகிறார். அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the fire. கடன் பிரச்சனைகளை மாற்றுகிறார் கர்த்தர். உனக்கு ஒரு புதிய வழியை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு வழியே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறார். சொல்ல முடியாத பாரம், மனுஷனிடத்தில் சொல்ல முடியாத பாரம், இன்றைக்கு கர்த்தர் உனக்கு புதிய வழியை உண்டாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புதிய வழியை உண்டாக்கினார் ஆண்டவர். இந்த நேரமும் கர்த்தர் உனக்கு புதிய வழியை உண்டாக்குகிறார். புதிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறப் போகிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற மகளே, இன்றிலிருந்து உன் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றப்படும். உன் குடும்பத்திற்குள்ள இப்பொழுதே கர்த்தர் உன் கணவனை தொடுகிறார். ரட்சிப்பு வருகிறது. குடிகார கணவன் இப்பொழுது மனம் மாறி கர்த்தருக்குள்ள வருவதற்கு சகோதரியே, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசம். பிள்ளைகளை குறித்த பாரத்தோடு நிற்கிறீங்க. பிள்ளைகள், என் பிள்ளைகள் இப்படியா இருக்கிறீங்கன்னு கலங்குறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்திற்குள்ள இத்தனை நாள் சண்டைகள், போராட்டங்கள், ஆண்டவர் சொல்கிறார், இந்த நாளில் ஆவிக்குரிய சிந்தையாய் உனக்குள்ளே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆவியை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ளே என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இருதயம் முழுவதும் சமாதானத்தினால் நிரப்புகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. Receive. Thank you Jesus. Hallelujah. Thank you Baba. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை திருப்பப்படும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளரும் என்று கர்த்தர் சொல்கிறார். காயா இருந்தது கனியும். ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்கள் மத்தியில் உன் பிள்ளைகள் தலைகளை நான் உயர்த்துவேன். உன் பிள்ளைக்காக சகோதரியே, சகோதரரே, நீ தியாகம் பண்ணும் பொழுது, நீ அர்ப்பணிக்கின்ற பொழுது, நீ ஜெபிக்கின்ற பொழுது, நீ கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் அந்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்குரிய பலனை உனக்கு திருப்பி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏழைக்கு இறங்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, நீ ஏழைக்கு இறங்குகிறவனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்.
நன்றி. கர்த்தர் அதை உனக்கு திருப்பி கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஏழைக்கு இறங்கு. நன்றி. இன்றைக்கும் பலவீனங்கள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒவ்வொருவரைய சரீரத்தையும் ஆவியையும் உயிர்ப்பித்து ஆண்டவரே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. Yes. நன்றி. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீ. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? எல்லாமே பார்த்து கொள்வீ. யெகோவா நீரே எல்லாரும் கைகளை உயர்த்துவோம், உயர்த்துவோம். எல்லாமே பார்த்து அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கலங்காதீங்க. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கருத்தோடு துதிக்கணும். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே சுகம் தரும் ஆண்டவரே, தெய்வமே. சுகம் கொடுத்திருக்கிறீரையா? சுகம் கொடுத்த தெய்வமே, சுகம் தரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரமே அப்பா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறார். அப்பா ஸ்தோத்திரமே. நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. இந்த நாளையும் ஆண்டவரே நீர் தொட்டதற்காய் நன்றி. எஸ், தேங்க்யூ லார்ட். ஒருவரும் ஆண்டவரே திரும்பி போகும் பொழுது ஆமென். வெறுமனே இல்லாமல் ஆவியானவர் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய் நன்றி. நன்றி. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்ததற்காய் நன்றி. ஸ்தோத்திரம். விட்டு கொடுத்ததற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த பழைய ஸ்பாவங்கள் அழிக்கப்பட்டு நன்றி. ஆண்டவரே புதிய மனிதனாய் மனுஷியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றியதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Yes. ஆமென், ஆமென், ஆமென்.